ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பேர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது KTM Duke 200 தான் இருக்குது. இது இந்த பைக் பார்த்தீங்கன்னா BS6 மாடல் தான். பட் BS7க்கும் BS6க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹெட்லைட் அண்ட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம Duke 200 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு அதில் போடுங்க. இங்கே நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன பசங்க மன்னிச்சு விடக்கூடாது. என்னை விட்டானுங்க எப்படி வாழ்ந்து நிற்கிறேன்ப்பா. அண்ட் கைஸ், இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான பைக். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பைக்கு தான் கன்னியாகுமரியோட ஃபஸ்ட்டு Duke 200 BS6 பைக் இது தான். ஸோ கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா Duke 200 BS7 ரிவ்யூ போட சொன்னார். பட் நம்மளுக்கு BS6 தான் கிடச்சிருக்கு. BS6க்கும் BS7க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை, மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இந்த பைக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பற்றி BS7 கம்பேரிட்டிவ் மாதிரி அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இந்த பைக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பைக் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான், அவ்வளோ பெரிய மாடிஃபிகேஷன் வாங்கலாம். பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கறதுல இந்த பைக்கோட லுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டில் போச்சுன்னா இந்த பைக்கோட ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது, அவ்வளோ KTMன்னு சொன்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் எஃபெக்ட் மாதிரி சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இது எல்லாமே வந்து இந்த வீடியோ நம்ம பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த பைக்கோட நேம் பார்த்திங்கன்னா லூனா தான். அது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க லூனா தான். ஸோ இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜினை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜினை பற்றி நம்ம பார்த்தோன்னா இதில் பார்த்திங்கன்னா 199.5 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பைக்கில் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 25 ஹார்ஸ் பவர். அண்டு மேக்ஸிமம் டார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் நம்மளுக்கு 19.5 Nm ஆஃப் டார்க் தான் கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதுன்னு நினைக்கிறேன். மைலேஜ் பார்த்திங்கன்னா 35 கொடுத்துருக்காங்க கம்பெனி சொல்கிறாங்க. பட் இந்த பைக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்ரோ பைக் ஹெக்ஸா எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகுது. ஸோ அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க டிபி கலர் கலட்டலை நான் உங்களுக்கு காட்டி தரேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு டிபி கலர் கலத்தலை. ஸோ சவுண்டு வந்து மினிமமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சவுண்டுன்னு சொல்லும் போது டிபி கலர் கலத்தாமலே நல்லா சூப்பராக இருக்குது, டீசெண்டான சவுண்டு தான். அண்ட் ஃபஸ்ட் இந்த பைக்கோட நம்ம லுக்கை பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட் இந்த பைக்கோட லுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. BS7 இப்போ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா BS7 சொல்ல சில பேருக்கு குழம்பும். நான் என்ன சொல்ல வரேன்னா E20 இப்போ வந்து 2024 இருக்குல்ல Duke 200, அதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கான 6 பேக் LED கிடைக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா கிடைக்காது. அந்த ஓல்டு மாடல் 250 அந்த ஹெட்லைட்டே பேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த பைக் ஓன் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 2020 ஓன் பண்ணாங்க. அப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 210 கிட்ட இருந்துச்சு. இந்த பைக்கோட ஃபஸ்ட் லுக் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஹெட்லைட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க கஸ்டமர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க எல்லாருமே பண்ணுவாங்க, பட் இவங்க பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், அது பார்த்திங்கன்னா பிங்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் அது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இந்த ஹெட்லைட் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு LED தான் கிடைக்குது. அப்போவும் LED தான் கிடைக்குது, இப்போ LED தான் கிடைக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ஹசர்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹசர்ட்னால நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் பிறகு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைக்கோட ஃபோர்க் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் நம்மளுக்கு USD 4 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இந்த பைக் டிஸ்பிளேட்டோட பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு 300 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து அலாயில் தான் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா அலை வந்து அந்த KTMோட சிக்னேச்சர் அந்த பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைட் ப்ரெசன்ஸ் வந்தோன்னா நான் வந்து இன்ஜினை சொல்லிட்டேன். 199.5 cc லிக்விட் கோல்டு இன்ஜின் 4 ஸ்டாக் எல்லாமே நான் சொல்லிட்டேன், எல்லாமே ஓகே. அண்ட் மைலேஜ் நான் பரவ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட பேக் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, இங்கே பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் டெய்லைன் இல்லை, ஃப்ரெண்டு நம்பர் பிளேட்டும் இல்லை. அது நல்லது தான். ஆனால் இந்த பைக்கில் நம்மளுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அக்ரா பைக் ஹெக்ஸா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் சிஸ்டம் கிடையாது, டீகேன் பண்ணியிருக்காங்க. டீகேன் பண்ணி வந்து பென் பைப் வந்து அவங்க பென் பைப் போட்டு இந்த ஹெக்ஸா அந்த எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் பற்றி சொல்லணும்னா நல்லா இருக்குது. சவுண்டெல்லாம் டீசெண்டான சவுண்டு, அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாமல் இல்லாமல். பட் சவுண்ட் இருக்குது. ஒரு 6000-4000 RPM தான் இந்த பைக்கோட சவுண்டே ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இதை பார்த்திங்கன்னா இந்த பைக் இந்த ஹெக்ஸா அக்ரா பைக் எக்ஸாஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதில்ல கார்பன் ஃபைபர் டிப்பிங் தான். இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கார்பன் ஃபைபர்னால் ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு பிடிக்குமான மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பைக் நான் வந்து சொன்னேன் லைட்னிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. அது ஏன் நான் சொன்னேன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு எல்லாம் தான் கிடைக்கும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பிளாக் பண்ணதுனால இந்த பைக்கோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அந்த க்ரிப்பு பார்த்தீங்கன்னா இது ப்ரோ ட்ராப்பர் அந்த இதை போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதான் போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நம்மளுக்கு ஹசார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்கள். இப்போ உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் இந்த பைக்கோட லுக்கே மாற்றி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் நம்மளுக்கு எல்ஜிபி அந்த மொபைல் ஹோல்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டியூக் 200க்கான ஹேண்டில் பார் கிடையாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200ஓட ஹேண்டில் பார் கிடையாது. இது பார்த்திங்கன்னா 390ஓட ஹேண்டில் பார். பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் ஐ மீன் இந்த எக்ஸாஸ்ட் போட்ட பிறகு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்ட பிறகு எவ்வளோ மைலேஜ் வரும் 25 to 30 அவ்வளோதான் வருது. பட் இந்த எக்ஸாஸ்ட் போடாமல் முன்ன வந்து அவங்களுக்கு வந்து 35, 40 அதுக்கு மேலே எல்லாம் கிடச்சின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா கம்பெனி சொல்கிறது இல்லைன்னா அதிகமாக தான் இப்போ வர பைக்ஸ் எல்லாமே கிடைக்குது. பார்த்திங்கன்னா கம்பெனி சொல்கிறது 35 அப்படி கரெக்டாக சொல்லிடுறாங்க. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி தான். டேங்கும் பார்த்திங்கன்னா அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாஸ்ட் கிடையாது. இது பார்த்திங்கன்னா அண்டர்பில் எக்ஸாஸ்ட். இது வந்து அடியிலே அப்படி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த NS200 அந்த கேட்டகரியில் வரும். பார்த்திங்கன்னா இங்கே தாளை தான் வந்து இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட்டை ரிமூவ் பண்ண அடிக்கன் பண்ணனால பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டிங் வந்து மேலே வச்சுட்டாங்க. இந்த எக்ஸாஸ்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபாவிக் ஹெக்ஸா எக்ஸாஸ்ட். சவுண்ட் எல்லாம் நல்லாவே இருக்கும். அதுவும் டிபி கில்லரில் போட்டிருக்காங்க. டிபி கில்லர் போட்டிருக்கனால கொஞ்சம் சவுண்ட் அப்படி இருக்கும். பட் இது டிபி கில்லர் கலத்துனாங்கன்னு வைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சவுண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இந்த என்ன இருக்குல்ல இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிறது மாதிரி இதில் ஒன்று வரும். அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இதில் வரும். அது பார்த்திங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணாங்க. இது இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணதுனால தான் இந்த பைக்கோட லுக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அண்ட் இந்த பைக்கோட ஹசார்ட் எத்தனை மோட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்கள் எத்தனை மோட்ஸ் இருக்குன்னு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோட்ஸ் இருக்குது. நிறைய மோட்ஸ் இருக்குது. 60+ தான் நினைக்கிறேன். 30+ or 60+ தான் தெரியல. பட் நிறைய இருக்குன்னு கஸ்டமர் சொன்னாங்க. நான் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். அசாட் அந்த ஃப்ளாஷ் ஆகும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயம் தான் இந்த பைக்கை லுக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகுது. நான் அப்படி இன்னும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பிளாஷோட அந்த இதை பாருங்கள். நிறைய மோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 60+. எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 200 லுக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இவ்வளோ தான் இந்த மோட்ஸ். இன்னும் நிறைய இருக்குது. நான் காட்டின வீடியோலேருந்து ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த இது ரோட் மோட். அண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சூப்பர் மோட்டோ மோட். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோட் வந்து சேஞ்ச் ஆகும். சூப்பர் மோட்டோ வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ABS வந்து பேக் வீலில் வந்து கட் ஆகும். அது நீங்கள் ரோட் மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வைங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 ABSமே ஆனில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நோட்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. நாங்கள் டிபி கில்லர் இல்லை இருந்தப்புறம் எவ்வளோ சவுண்ட் இருக்குது. ரைட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு அதில் போடுங்க. இங்கே தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறது வரைக்கும் பாய் கைஸ்.